Hi friends, welcome to Jinitha's lifestyle. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் பிடிச்ச சூப்பரான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ஒயிட் பாஸ்தா. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாஸ்தா செய்யறதுக்கு நான் ஒரு பேன்ல 2 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுனால நமக்கு வந்து பாஸ்தா நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக வெந்து வரும். இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இப்போ இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாஸ்தா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு கத்தியால் இப்போ கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கட் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நான் வந்து பேன் நல்லா சூடானதும் இப்போ பாஸ்தா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா சூடானதும் இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்குங்க. இப்போ அது கூடவே நான் வந்து 2 ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஓட்ஸுக்கு பதிலாக மைதா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். இதை இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி நமக்கு வந்து திக்காக வரும். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக எம்மியான நல்லா ஒயிட் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாஸ்தா வந்து குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து பாஸ்தா கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.